ஸோ கைஸ் இந்த நேம் பேர் டிசிமெண்ட் ஆஃப் சித்தி பொண்ணு தான். ஸோ வந்து நேம் கூட ஃபுல்லாக சொல்ல முடியாது, பிகாஸ் சொன்னா வீடியோ தூக்கிடுவானுங்க. ஸோ மேபி இந்த அனிமே யாராச்சும் பார்க்க போறீங்க அப்படின்னா டெலிகிராமில் கொடுத்து வைக்கிறேன், நேமோட கொடுத்து வைக்கிறேன், இப்போ செக் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? சரி, ஓகே. யாராச்சும் ஹெட்ஃபோன் போடலாம், மறக்க ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தனியாக உட்காந்து பாருங்க. ஸோ வீடியோவில் கொஞ்சம் சென்சார்ஸ் இருக்கும். ஸோ ஆன் சேம் டைமில் இட்ஸ் ஆல் அபவுட் ஃபோன். ஸோ யார் மனுஷன் புண்படுத்துறதுக்காகவோ அல்லது யாரையும் திட்டுறதுக்காகவோ இந்த வீடியோ உருவாக்கப்படலடா. ஓகேவா? ஸோ ஒன்லி ஃபார் என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் இப்படியும் அனிமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்க மட்டும்தான் இந்த அனிமே நான் போடுறேன். ஸோ எனிவே சொல்லணுதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் வீடியோக்கு போலாமா? வீடியோ ஆரம்பத்தில் ஒரு கடையை காட்டுறாங்க. கடையில் ஹீரோ உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோ பேர் தான் பசாரா. ஓகேவா? ஸோ நம்ம பசாரா சாப்பிட்டுக்கிட்டு அப்பா கிட்ட ஏன் இங்கே வந்திருக்கோம், ஏன் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்க, இது வேற எதுவும் வேலையா இல்லையா அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவுமே அப்படியே திருட்டு முடியாட்டும் அப்படியே வந்து தன் பையன் ஒன்று சொல்றாரு. அதாவது பசாரா, நீ சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஒரு தங்கச்சி வேணும், உனக்கு ஒரு தங்கச்சி வேணும் கேட்ட தெரியுமா? அந்த தங்கச்சியை நீ சின்ன வயசு நீ கேட்கும் போதே நான் உண்டாக்கிட்டேன்டா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா நான் உண்டாக்குனது உங்க அம்மா கிட்ட இல்ல, வேற ஒரு பொண்ணு கிட்டடா அப்படின்னு சொல்ல பசாரா, யோ என்னயா சொல்ற, நீ என்னயா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு கேட்க பசாராக்கு என்ன பேசுனே தெரியல. பசாரா ஒரு மாதிரி ஆயிட்டான். என்னடா நடக்குது அப்படின்னு. பசாரோட அப்பாவும் அதான்டா உன் சித்தி இருக்கா தெரியுமா, உன் சித்திக்கு தான் குழந்தை பிறந்துச்சுங்க, அதான் உனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்ல என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? சரி பசாராவுமே சரி வாங்க பாலம் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அப்பாவும் இருடா உங்களோட தங்கச்சி இருக்காங்க தெரியுமா, தங்கச்சி இப்போ இங்கே தான் வர போறாங்க, ரெண்டு பேருமே நம்ம காத்திருந்து ரெண்டு பேர் கையோட கூட்டணும் போறோம்டா அப்படின்னு சொல்ல பசாருக்கு ஒன்றும் புரியல, கையில நடுங்குது, என்னடா யாரா வர போறா அப்படின்னு. எப்படா ஒரு குழந்தைய அந்த மாதிரி விட்டுட்டு போவ, அதுவும் இல்லாம பாத்ரூம்ல டைகர் வேற இருக்கு. அப்படி நம்ம பசாராவுமே கொஞ்சம் நடுக்கு தோட்டே இருக்கிறான். ஐயோ அவன் வர போறா தெரியலையே, எப்படி வர போறா தெரியலையே சொல்ல பயத்தோடய இருக்கான். உடனே அவங்க அப்பாவும் நீ ரொம்ப நர்வஸனா இருக்காதடா பசாரா, ஒன்னும் பயப்படாதடா அப்படின்னு சொல்ல பசாராவுமே நீ பண்ண வேலைக்கு என்னயா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசாரா ரெஸ்ட் ரூம் உள்ள போறான். அப்படி போறோடனே என்னடா பண்றது, இவன் வேற நர்வஸ் ஆகக்கூடாதுன்றான், இது பண்ண வேலைக்கு நர்வஸ் ஆகும் என்ன அவன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை திறந்தா உள்ள பசாரா பொண்ணு பாத்ரூம் இருக்கு. என்னடி இது? அதை பார்த்த பசாரோ என்னடா லேடிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா லேடிஸ் பாத்ரூம் தலைவன் தண்ணி யோசிச்சுனே போயிடும். தலைவன் வந்து லேடிஸ் பாத்ரூம் வந்து கையை வச்சு திறந்துட்டான். உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க என்ன சொல்றது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நம்ம ஹீரோ ஐயோ தப்பாவது அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்ப அந்த பொண்ணு பார்த்தாலே யாரா நீ அப்படி கத்துவாங்களே அது மாதிரி கத்தும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு உடனே பொண்ணு வாயை பொத்தி அப்படி பாத்ரூம் உட்கார வச்சு கத்தாத நான் தெரியாம வந்துட்டேன், சாரி உங்கள்கிட்ட கெஞ்சுறேன், கத்தாத அப்படின்னு சொல்லினே இருக்கான். அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் கத்தல அப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்குது. நம்ம ஹீரோ கால ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரே ஆரம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அடிச்சல நம்ம ஹீரோ டமால் அந்த பாத்ரூம்ல டமால் கீழே விழுறா. உடனே ஊந்த ஹீரோவுமே என்ன ஆச்சு, என்ன எதுக்கு என்ன அடிச்சீங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுமே நீ பண்ண வேலைக்கு உன்னை அடிக்க கொஞ்சுவாங்களா அப்படி சொல்லி உடனே அடிக்க போகும்போது உடனே ஒரு சவுண்ட் வருது பசாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசாராவும் அந்த பொண்ணு திரும்பி உடனே அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரெண்டு பேருக்கு தெரியுது ஓகே அதான் அவங்க அப்பா அப்படின்னு. அப்படியே நம்ம பசாராக்கு ஓ இவதான் நம்மளோட செப் சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே பசாரா அதுக்கப்புறம் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு சிஸ்டரையும் வந்து வலிச்சுன்னு வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவான பசாராவும் அப்படியே வந்து கடுல பத்துக்கிட்டு அப்படியே வேன் இருக்க உடனே வந்து திரு கால் மேல யாரும் ஏற மாதிரி இருக்கு. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த ரோஸ் சார் இருந்தா தெரியுமா, அந்த ரோஸ் சார் தான் வந்து நம்ம ஹீரோவோட கால் மேல உட்காந்துட்டு இருக்கா. அவ அப்படியே உட்காந்துக்கிட்டு டைம் என்ன ஆகுது மணி 10 இன்னும் ஏஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்றது அப்படியே கொஞ்சம் மேல கீழே நடக்க நம்ம தலைவருக்கே தம்பி ஏஞ்சிக்குது. உடனே ஏஞ்சோடனே வந்து பொண்ணு ஒன்றும் போடல அதோ மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குஞ்சு பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் ஒன்னிலங்க அப்படி சொல்லி கீழே வந்து உடனே இந்த பொண்ணு வந்து டமான கீழே விந்துடுறா. அதனால பார்த்து நம்ம தலைவர் வந்து இந்த பலான படம் கேம் விளையாட வர போல அந்த கேம் உடனே மாட்டிக்குது. உடனே அந்த பொண்ணுமே ரெண்டு பொம்மளை வீட்டுல இருக்க நேரத்துல உனக்கு என்னடா இது மாதிரி கேம் தேவைப்படுது, நீ இது மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்க அப்படின்னா சொல்லிட்டு அப்படி இந்த பொண்ணு அங்கே ஏஞ்சி கிளம்பிடுது. அப்படியே நம்ம ஹீரோவும் அடப்போங்கடா என்னடா இது வாழ்க்கை புண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வெளில வரான். மணி 10 ஆயிடுச்சுல, சரி மணி 10 ஆயிடுச்சு வெளில போயிட்டு தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க வந்தா இந்த ரெட் கலர் முடிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா போல, பேர் தான் மியாவுமே வந்து சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கா. உடனே வந்து நம்ம பசாரா அப்படியே தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு ரெடியாங்க அப்படி சொல்லி பின்னாடி தெரியும் பார்த்தா அப்படியே மியா வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் மியாவு மாதிரியே. உடனே அதை பார்த்த ஹீரோகத்தோட என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒன்னும் புரியல அப்படியே குட்டை போட மாதிரி போட்டிருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. உடனே அந்த பொண்ணு கிட்ட வந்து என்ன இப்படி பாக்குற, ஓ நீ வந்து டீனேஜ் பாய்ல நீ அடல்ட்ல உன் கண்ணு எப்படி தெரியுது, உன் கண்ணு அப்படி தெரியுதுனா இப்படி தெரியுதுனா அப்படி சொல்லிட்டு வளைச்சு காட்ட நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே அந்த இடத்துல அவங்க அப்பா வந்துடுறாரு. நம்ம ரோஸ் கலர் முடியான மரியாவும் வந்துடுறா. மரியாவுமே ஏற்கனவே ஹீரோ
வந்து கதுவே தட்டாம பாத்ரூம் திறந்தாலும் அதே மாதிரி திறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா திருப்பி கது தட்டாம பாத்ரூம் திறந்துட்டி அப்படின்னு கேட்க ஹீரோவுமே இல்ல அப்படிலாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசாரா சொல்றான். உடனே அவங்க அப்பா அப்படியே ஒத்திமையா சும்மா சண்டை போன இருக்காதீங்கடா போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்களா நீயும் மரியும் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போக இந்த பக்கம் பசாராவும் மரியாவும் அப்படியே கடைக்கு போறாங்க. சோ அப்படியே கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வர பசாரா உடனே மரியா கிட்ட சரி ஓகே மரியா நீங்க நில்லு நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துறதுக்குள்ள நான் மரியாவை ஒரு 4-5 பேர் சேர்த்து கும்பல் போடுறாங்க. உடனே அந்த 5 பேர்ல ஒருத்தன் என்னமா சூப்பரா இருக்க வரியா நம்ம ரெண்டு ஒண்ணா வீட்டுல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கேட்க உடனே மரியா மத்த கையாடுற மேல இருந்து முதல்ல யாரா நீங்க எல்லாம் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை கும்பல் போட்டு சாத்திடுவேன் உங்களை சாவடிச்சிடும் அப்ப நம்ம மரியா கத்தின்னு இருக்க உடனே கும்பல் இருந்தோன்னு ஓ எங்களை சாத்திடுவா சரி வா 4 பேர் சேர்ந்து போய் சாத்தலாம் அப்படின்னா பேசிட்டு இருக்க அந்த இடத்துல கரெக்டா வந்து நம்ம ஹீரோக்காரன் பசாரா வந்துடுறான். உடனே மரியா பசாரா வந்துட்டியா உனக்கு தான் காத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்ல உடனே வந்து பசாராவும் யாரா நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அந்த 5 பேருக்கு லீடரா இருந்த ஒருத்தன் ஓ என்ன வேணும் கேக்குறியா ஏதோ இவதான் வேணும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ உடனே காண்டாயிடுறான். உடனே சைக்கிள் எடுத்து அவனுக்கு 4 பேர் அச்சு போட்டு பெப்பரை தூக்கி அப்படியே அவனை தலையில அச்சிட்டு அப்படியே மரியா ஏறு மரியா சைக்கிள் ஏறு மரியா அப்படின்னு சொல்லிட்டு மரியா உட்கார வச்சு அங்கிருந்து சர்ரு ஓட்டுன்னு போறான் நம்ம ஹீரோக்காரான பசாரா. சோ அப்படியே வலிச்சிட்டு போக நம்ம மரியா கூட ஒரு மாறி ஆயிடுது நம்மளை காப்பாத்துறானே நம்ம வந்து இவ்வளவு வேகமா இட்டுன்னு போறானே அப்ப நம்ம மரியா அப்படியே ஒரு மாறி ஆகிடுது. உடனே மரியாவும் பசாரா சாரி பசாரா என்னால தானே பெப்பர் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே ஒரு பெப்பர் தானே நம்ம இன்னொரு பெப்பர் வாங்கிக்கலாம் மரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாலத்து மேல போய் நிக்கிறாங்க. அப்படி நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோவும் இது பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பத்தி இந்த சன்னு எங்க அப்பா இந்த இடத்துல வந்து முறையா வீடு வாங்கும்போது நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்ப வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சேன் இங்க பாரு உன்ன மாதிரி ஒரு அழகா இருக்கு பாரு இந்த சன்னு அப்படின்னு கேட்க மரியாவுமே வந்து என்ன சொல்லலாம் அப்படி மாறி இருக்கா அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி சேடாவே இருக்கா. உடனே ஹீரோ அதை பார்த்து நீ ஏன் மரியா சேடா இருக்க நீ இதை பத்தியும் பயப்படாத இதுக்கப்புறம் அம்மா அப்பா ரெண்டு சொல்றது 2 அம்மா வந்து ஒன்னா சேரனா மாட்டாங்க அதனால வந்து நம்ம ஒன்னா சேருவோம் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றப்பா நம்ம ஹீரோக்காரன். அதுக்கு ஒரு மரியாவும் நீ சொல்றது கரெக்ட் தான் பசாரா சோ நம்ம எல்லாரும் ஃபேமிலியா இருப்போம் நீ எப்படி இருந்தாலும் கூட்டு கழிச்சு பார்த்தாலுமே நீ என்னோட ஒரு 3 வயசு 4 வயசு பெரியவனா இருப்ப சோ எனிவே சோ நீ தான் பெரியனா இருப்ப அப்படின்னு சொல்ல பசாராவும் சரி ஓகே அப்ப வந்து நம்ம நேத்து பாத்ரூம் நடந்தது பெட்ரூம் மேல நடந்ததெல்லாம் மறந்துரு அதெல்லாம் கனவு மாதிரி நினைச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே மரியாவும் வந்து கனவு மாதிரி நினைக்கணுமா அதெல்லாம் முக்கியமான விஷயம்டா அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்று மறக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு ஆண் மகனை வந்து கெட்டு போறதுக்கு நிறைய ஒரு வழி பண்ணும் வெளியில போயிட்டு சொல்றேன்னா என் பேரே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்ல மரியாவும் அதெல்லாம் முடியாதே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்து நம்மளோட ஹீரோக்கார வலிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா உடனே வந்து நம்ம பசாரோட அப்பா இங்க கிளம்புறாரு. உடனே பசாராவும் எங்கப்பா கிளம்புறேன்னா ஆச்சு எங்க போற அப்படின்னு கேட்க உடனே பசாராவும் அப்பாவும் எனக்கு உடனே துபாயில வேலை வந்துருச்சுடா சோ வந்து அர்ஜென்ட்டா போயே ஆகணும் சொல்லிட்டாங்க அந்த ஓனரு சோ வந்து கன்ஃபார்ம் இப்ப நான் போயே ஆகணும் சோ நீ தான் மரியாவையும் மியாவையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம பசாராவும் என்ன சொல்ற நான் ஒரு ஆண்மகன் தனியா வீட்டுல இருப்பேன் நீ என்ன பட்னு விட்டு போற நீ ஒன்னும் புரிய மாட்டேன்னாப்பா சொல்ல வர நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்க உடனே அவங்க அப்பாவும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப நான் கிளம்ப போறேன் இதுக்கப்புறம் நான் வரதுக்கு 1 வாரமோ 4 நாளோ 5 நாளோ சொல்லிட்டு எவ்வளவு நாள் எடுக்கலாம் சோ அது வரை இந்த வீட்டை நீ தான் பாத்துக்க போற அந்த பொருளை நீ தான் பாத்துக்க போற அப்படின்னு சொல்ல நம்ம பசாராவுக்கு ஒண்ணுமே புரியல பட் இருந்தாலும் சரி அப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவளை அமிச்சிட்டு பசாரா உள்ள வரான். அப்படி அதே நேரத்துல வந்து பசாரோட அப்பா பார்த்து கார்ல ஏறி போற நேரத்திலே வந்து உள்ள மியாவும் மரியாவை பார்த்து மரியா அப்பா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து இப்ப வந்து பசாரா காட்டுறானுங்க. பசாரா அப்படியே உள்ள வந்து மரியா மியா எங்க இருக்க மரியா மியா எங்க இருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே வீடு ஃபுல்லா அமைதியா இருக்குது. உடனே போஸ்ட் லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. பசாராக்கு ஒன்னும் புரியல என்னடா நடக்குது என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் பசாரா அப்படியே வந்து ரூம் உள்ள போய் நிக்கிறான். அப்படியே 2 பேரும் அப்படியே சல்லமா நிக்கிறாங்க. பசாராக்கு ஒன்னும் புரியல. பட் இருந்தாலுமே அப்பா போயிட்டாரு உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குறான். பட் ஸ்டில் மியாவும் மரியாவும் 2 பேரும் வாயை திறக்க மாட்டாங்க. உடனே பசாராவுமே என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க அப்பா போயிட்டு வருத்தப்படுறீங்களா அப்பா போனா என்ன நான் இருக்கல சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்க மரியாவுமே நான் உனக்கு கேட்பேன் அதை உன்னால முடியுமா பசாரா அப்படின்னு சொல்ல பசாராவுமே சரி ஓகே உனக்கு நூடுல்ஸ் வேணுமா நான் பிரியாணி வேணுமா எது வேணும்னு கேட்க எனக்கு காசுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல உடனே மரியாவும் இந்த வீட்டு விட்டு முதல்ல கிளம்புடா அப்படின்னு சொல்றா. உடனே பசாருக்கு ஒன்னும் புரியல வீட்டு விட்டு கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு பசாரா மரியா பார்த்து என்ன சொல்ல வரேன் ஒழுங்கா புரியல உனதர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க உடனே மரியா இந்த வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்ல மியா அப்படியே ஒரு பால் சொல்றது ஒரு பவர்ல அப்படியே தூக்கி நம்மளோட ஹீரோக்காரர் இருக்காங்கல்ல பசாரா அவளை ஒரு டிடி ஒன்று அடிக்கிறா. அடிச்சால பசாரா அங்க தடனா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் செவுத்துல இச்சு விழுறான் பசாரா. என்னடி இது உடனே மியாவும் நீ என்ன நினைக்கிற நாங்கெல்லாம் சாதாரண பெண்களை நினைச்சியா எங்க கிட்ட பாடுறா இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மியா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா ஒரு டெவில் மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா. அப்பதான் தெரியுது இது உலக டாய் இல்ல இது ஏலியன் டாய் அப்படின்னு காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா காஜு மச்சி நீ சோ அப்படி எனக்கு ஒன்னும் புரியல என்ன மியா இப்படி மாறி நிக்கிற என்ன மியா இப்படி மாறி நிக்க அப்படின்னு கேட்க மியாவுமே நாங்க தான் டீமன் லாடு இப்ப விட போறோம்டா உனக்கு ராடு அப்படின்னு சொல்ல
என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்படியே மரியாவை பார்த்து மரியா இவன் என்ன அடிச்சு விட்டுட்டுமா, இப்ப நான் அடிச்சோம் அப்படின்னா இவன் எல்லாத்தையும் மறந்துடுவான், இவங்க அப்பா எப்படி ஏமாத்தணுமோ அதே மாதிரி இவனும் ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னும் புரியல. எங்க அப்பா ஏமாத்தீங்களா அப்படின்னு கேட்க உடனே மியாவும் சொல்றா, ஆமா உங்க அப்பாவுக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா ட்ரிக்ல மாட்ட வச்சல நாங்க தான், அந்த ட்ரிக்ல உங்க அப்பா மாட்டினாரு. அண்ட் இப்ப நான் உனக்கு இதே மேட்சுக்கு போட்டேன் அப்படின்னா நீ உலகத்தில் இருக்க உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல போய் இப்ப நீ வாழுவ, சோ அந்த வீட்டையே நீ மறந்துடுவ, என்ன முடிச்சு விட்டுமா மரியா அப்படின்னு கேட்க உடனே மரியாவுமே முடிச்சு விட்டுரு, இவன் மேல அந்த மேட்சுக்கு போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என்ன மரியா பேசுற, அப்ப நம்ம வந்து இவ்வளவு நாள் பழகுனது என்ன வந்து போய் சொல்லி ஏமாத்தினியா, என்ன மரியா புண்ட பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு கேட்க உடனே வந்து மரியாவுமே நீ நினைக்கிற மாதிரியே நான் உன்னை ஏமாத்தினேன்னு வச்சுக்கோ பசாரா, ஆனா இதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல கரெக்டா மியா வந்து பவர் தூக்கி நம்ம ஹீரோ மேல அடிச்சு விட்டுறா. உடனே மியாவுமே பசாரா பார்த்து சரி ஓகே நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்ல அப்படியே பசாரா அப்படியே நிக்கிறான். மியாக்கும் மரியாவுக்கும் ஒன்னும் புரியல. உடனே மரியாவும் மியாவும் என்ன ஆச்சு ஏன் போக மாட்டான் அப்படின்னு சொல்ல உடனே பசாரா கோகு மாதிரி ஸ்பீடா நகர்றான். அப்படியே 2 பேரும் அடி அடிக்க அப்படியே ஒரு கத்தி போட்டு எடுக்கிறான். உடனே பசாராவும் அவங்கள பார்த்து சொல்றான், நீங்க டீமன் சொன்னீங்க, டீமன் அப்படின்னு நீங்க வந்து சொல்றது, நீங்க டீமன் சொல்லும் போது இங்க எனக்கு கடவுள் இருக்க மாட்டாரா, நாங்க தான் டீமன் அழிக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வந்து நீட்டு 2 பேரும் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. அப்படியே பசாரா 2 பேரும் அப்படி வெட்ட போகும்போது கரெக்டா உனக்கு மனசு வர மாட்டேது, ஏன்னா வந்து ஒரே ஃபேமிலி ஆச்சு ஒரே குடும்பம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கத்தி எடுத்துட்டு பசாராவுமே 2 பேரும் இங்க முதல்ல ஏஜி கிளம்பிடுங்க, இந்த வீட்டை விட்டு ஒழுங்கா கிளம்பிடுங்க, எனக்கு வந்து உங்களை கொல்லவே மனசு வர மாட்டேது, எங்க அப்பாவை தான் நான் உங்களை பாக்குறேன், இங்க இருந்து முதல்ல ஓஞ்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோ வந்து கட்டில உட்கார ஆரம்பிச்சிட்டான். மீன்ஸ் வந்து கட்டில வத்தி அவன் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சோ அப்படியே சில ஃபிளாஷ்பேக் வருது. அந்த ஃபிளாஷ்பேக்ல இவனுக்கு முன்னாடி ஏதோ இவன் சின்ன வயசா இருக்கான், இவனுக்கு முன்னாடி ஏதோ பெரிய அரக்க மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவங்க அம்மா வந்து என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சோ இப்படி ஃபிளாஷ்பேக் வரும்போது உடனே கதவு சத்தம் கேக்குது. சோ வந்து பசாரங்க தெரிஞ்சிச்சு ஓகே 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சோ அப்படி அவங்க 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பசாரா வந்து நம்ம காலங்காத்தால வந்து நம்மளோட மரியா கூட்டு பேர் பாலத்து மேல, அதே பாலத்து மேல தான் மரியாவும் மியாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சோ உடனே மியாவுமே மரியாவை பார்த்து என்ன மரியா நம்ம வந்து வந்து வேற ஏதாவது வீடு கண்டுபிடிக்கலாமா, வேற ஏதாவது வீட்டுல போய் வாழலாமா அப்படின்னு கேட்க உடனே வந்து மரியாவுமே இல்ல மியா நம்ம யாரையும் யூஸ் பண்ண தேவையில்ல, சோ மக்கள் கிட்ட ஏமாத்தி நம்ம பார்த்தால 2 பேரும் கூட ஏமாத்தி அவன் 2 பேருக்கு வழி தான் நம்ம கொடுத்துருக்கோம், சோ மக்களை நம்ம யாரையும் ஏமாத்தும் தேவையில்ல, நம்ம வந்து தனியா ஒரு பேஸ்மெண்ட் எடுத்து தங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ ஹீரோ கரெக்டா ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி வந்து அப்பா அவனை ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு. சோ உடனே அவங்க அப்பா ஆமா ஏமாத்திட்டாங்கடா, அதான் எனக்கு தெரியுமே, அது அவங்க ஏமாத்தினா இல்ல ஐ திங்க் வந்து இவங்க 2 பேருமே வந்து பில் டாட் சொல்லிட்டு ஒரு டீமன் இருப்போம், அவங்களோட பசங்க தான் இவங்க 2 பேருமே. சோ ஒரு டீமனா இருக்கிறதுனால திங்க் உலகத்துல வந்து ஒரு சர்வெண்டாலியோ 2-3 சர்வெண்டாலியோ வந்து இங்க வளர்க்கப்படுவாங்க. சோ அப்படி வளர்க்கப்பட்டவங்க தான் 2 பேருமே. சோ டீமான் குழந்தைங்க தான் 2 பேருமே அப்படின்னு சொல்ல பாத்தீங்க அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு ஓகே இது மாதிரி வந்து இந்த டீமானு காட் எல்லாம் பத்தி அவங்க அப்பாங்க தெரிஞ்சிருக்கு, அவங்க அப்பனும் தெரிஞ்சுதான் வளர்த்துருக்கான் அப்படின்னு. சோ அப்படி அவங்க அப்பாவும் சொல்றாரு திங்க அவங்க டீமான் தானே, அப்படி இருந்தாலும் வந்து பவர்ஃபுல்லான டீமான்லாம் கிடையாது, இப்ப 2 பேரை யாராவது தனியா ஒரு ஆள் விட்டோம் அப்படின்னா 2 பேரும் ஒருத்தர் கன்ஃபார்ம் செத்து போயிடுவாங்க. சோ 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது, நல்லா ஓங்கிட்டு விட்டு போனா 2 பேரையும் பாத்துக்க, சோ நீ தானா பாத்துக்கணும், ஏன் இத்தனைக்கும் மரியா வந்து மியாவோட மரியா வந்து என்னதான் வந்து ஏஜ் அளவுல பெரிய ஆளா இருந்தாலுமே மியாவோட மரியா பவர் ரொம்ப கம்மியானவ, சோ மரியாக்கெல்லாம் சுத்தமா அவளுக்கு பவர் கிடையாது, அவக்கன ஆவல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ காரணம் போ இதெல்லாம் முன்னாடி நீ சொல்ல மாட்டியா, அதுங்க நீ போயிட்டு அப்புறம் டமாட்டோன் மேட்ச் கிட்ட எண்ணி அடிக்குதுங்க, நீ தான் சொன்னதான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே எங்க அப்பா ஆமா நான் சொல்றேன்டா சரி ஓகே நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உடனே கட் பண்ணிடுறாரு. ஹீரோவே என்னடா இது தலைவலியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து அவங்க 2 பேரும் இட்டுன்னு வர நம்ம ஹீரோ கிளம்புறாரு. சோ அப்படியே கிளம்பி இப்ப மரியாவும் மியாவும் காட்டுறாங்க, 2 பேரும் பாலத்து மேல நிக்க உடனே பின்னாடி ஒரு மாதிரி வேவ் மாதிரி பரவுது, என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு வில்லன் உள்ள வந்திருக்கான் போல. சோ அந்த வில்லன் இவங்க 2 பேர் போட்டு அடிக்க, அந்த வில்லன் இவங்க போட்டு அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிக்கிறாங்க. படிக்கிறதால மரியா கிட்ட பவர் தெரியுமா, சோ அதனால அந்த மரியா ஒரு அளவுக்கு அடி வாங்கி அப்படி தாக்கி அப்படி சொல்றது அப்படி பறக்க ஊறப்படுறா மரியா. சோ அப்படி நம்ம பாலத்திலிருந்து கீழே உந்தா செத்துருவா. சோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்காரான பசாரா அப்படியே சைக்கிளை நிப்பாட்டி எகிரி வந்து மரியாவை பிடிக்கிறான். சோ பிடிக்கிறது மட்டும் இல்லாம பின்னாடி வந்து அந்த அரக்கனையும் கில் பண்றான் நம்ம பசாரா. ஓகேவா மரியாவும் மியாவும் நீ ஏன்டா இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த, ஏன் எங்களை காப்பாத்துன அப்படின்னு கேட்க உடனே வந்து ஹீரோக்காரன் போட்டோ எடுத்து காட்டி உனக்கே தெரியல நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தானே பார்த்தோம், சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காரன் 2 பேரும் வலிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுறான். சோ இப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சு விட்டுருவானுங்க. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கோல்மால் சீன்ஸ் எல்லாம் இல்ல, பட் செகண்ட் எபிசோட்ல சும்மா சூப்பரா இருக்கும் நம்புவோம். சோ மேபி வந்து இந்த எபிசோட் முழுக்க ஏதாவது அடுத்த எபிசோட கொஞ்சம் ஹெட்ஃபோன் போடுறது ரொம்பவே நல்லது. இந்த எபிசோட்ல அவ்வளவு தேவைப்படல, பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல கன்ஃபார்ம் தேவைப்படும். சோ நெக்ஸ்ட் எபிசோட குடிச்சிட்டு போட பாக்கறேன்டா. ஓகேவா? சோ எனிவே அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கடையை சத்தலாமா?